தாரை. தாரை சிறுகதை. ஒரு காலத்தில் சூரியனிலிருந்து பெரும் ஒளி கிரகித்துப் பிரிந்த துகள்கள் சேர்ந்து அத்தோடு சூரிய வளையம் வழியே உயிர்கள் மண்டலங்களிலிருந்து வந்தது. அந்த துகள்களும் கூடி குரு என்கிற வியாழ கிரகம் உண்டாயிற்று. அப்போது சூரியனும் சந்திரனும் வெள்ளியும் செவ்வாயும் இருந்தார்கள். சனி மற்றும் அதற்கு பின்னால் உள்ளவர்கள் சூரிய ஒளி துகள்களுடன் தாழ்ந்த சூரிய மண்டல பகுதி துகள்களை சேர்த்து உருவானார்கள். அதனால் சனியும் அவன் பின்னால் உள்ள அவன் நண்பர்களும் சூரியனின் நிழல் பகுதி உருவங்களாக கருதப்பட்டனர். சூரியனை விட உயர் சக்தி மண்டல துகள்கள் நிரம்பிய பிரகஸ்பதி என்கிற வியாழன் சூரியன் மற்றும் செவ்வாய் முதலானோருக்கு குருவாக கருதப்பட்டார். ஏனென்றால் முன்பு சத்திய யுகம் வியாழனில் தான் உண்டானது. திரேதா யுகம் தொடங்கவே தான் பூமி உண்டாயிற்று. வியாழனில் இருந்த உயர் சக்தி மண்டலங்களிலிருந்து வந்து வாழ்ந்த ஜீவர்கள் நமது சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகவாசிகளும் பயன்பெறும் பொருட்டு வேதங்களை உண்டாக்கினர். அது அவர்களின் உயர் சக்தி மண்டல பாஷையான சமஸ்கிருதத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த ஒலி அதிர்வுகள் இந்த சூரிய மண்டலத்தை இயக்கும் எந்த சக்தியையும் கட்டுப்படுத்த வல்லவை, மேலும் பிரபஞ்ச தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவை. முன்பு பிரகஸ்பதி என்கிற வியாழனில் இருந்து சந்திரனின் குளிர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட உயிர்கள் வியாழனின் வாயு வடிவிலிருந்து மாறி சற்று குளிர்ந்து வெளியேறி சந்திரன் அருகில் கூடினர். மேலும் இளக்கம் பெற்று உருண்டையானது. இளகாமல் தெரித்த இறுகிய துண்டுகள் சந்திரனை கடந்து சென்று சூரியனுக்கு அருகில் இறுகின. அதுவே புதன் கிரகமானது. வியாழனை விட்டு தன் ஞான நிலை விட்டு தாண்டியதால் தாரா என்ற அந்த மண் உருண்டை தாரை என்று பெயர் பெற்றது. அதுவே பின்னாளில் பூமி எனப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள் தவறை உணர்ந்து புதனை யாசிக்க புதனில் விஷ்ணு அம்சமாக உள்ள யட்சினிகளும் விஷ்ணுவின் அனுமதி பெற்று வந்து பக்தர்களுக்கு புக்தி கூர்மை தந்தனர். யட்சினிகள் வெள்ளி கிரகத்திலிருந்து வந்து மக்களுக்கு தகுதிக்கேற்ற செல்வம் வழங்கினர். யட்சர்களே புதனில் வாழ்கிறார்கள். இவை மறுத்து தான் விட்டு வந்த வியாழனை நினைத்து உருகியவர்களுக்கு ஞானம் என்கிற புதுவிதமான அறிவு உண்டானது. அதாவது புதன் அருள் பெற்றவர்கள் விஞ்ஞானிகளாகவும் தொழில் புது புது யுக்திகள் கண்டுபிடிப்பவர்களாகவும் புதனைப் போலவே புத்தியிலும் விரைவு பெற்றவர்களாகவும் விளங்கினார்கள். வெள்ளியின் அருள் பெற்றவர்கள் செல்வம் கல்வி முதலானவற்றில் சிறந்து விளங்கினர். அதனால்தான் பெண்ணால் தான் செல்வம் வரும் என்று சொன்னார்கள். பெண் தெய்வங்களே வெள்ளி கிரகத்தில் உள்ளதால் அப்படி பெரியோர் சொன்னார்கள். அவர்கள் யட்சினிகள். செல்வம் படிப்பு தாண்டி உடல் பலமும் மனதைரியம் கேட்பவர்களுக்கு சூரியனின் துகள்கள் அதிகம் நிரம்பி உஷ்ணம் குறையாமல் இருக்கும் செவ்வாயின் அருள் ஏற்பட்டது. சூரியனின் உஷ்ணத்தால் அதை அழிக்கும் தெய்வமான சிவன் என்றும் அவர் அம்சமானதால் செவ்வாய் நிலத்துக்கு சொந்தமாக முருகரும் இருந்தார்கள். இன்றும் செவ்வாயில் முருக அம்சம் பொருந்தியவர்களே வாழ்கிறார்கள். இவ்வாறு பூமி என்கிற புது மண்ணில் வாழும் ஆத்மாக்கள் விரும்பியதை அந்தந்த கிரகங்களில் இருப்பவர்கள் அருளினார்கள். கல்வி செல்வம் வீரம் தாண்டி ஞானம் என்பதை கேட்ட ஆத்மாக்களுக்கு மட்டும் முன்னோர்கள் வியாழ கிரகத்தில் இருந்தவாறே அருள் புரிவார்கள். தாரா என்கிற தாரை பூமியானதால் சாஸ்திரங்களில் பூமி பற்றி ஏதும் குறிப்பு இல்லை. செவ்வாயே பூமி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஜோதிடமும் வேதத்தின் ஒரு அங்கம்தானே. சந்திரன் உள்ளிட்ட யாவும் ஏற்கனவே இருக்க தாமதமாக வந்ததே பூமி என்கிற தாரை. அந்த தாயை சுற்றி வந்து சந்திரன் தன் கலைகளால் நாம் வேண்டும் கலைத்திறமை மற்றும் பாச உணர்வுகள் தந்தான். முதலில் தன் குளிர்ச்சி தன்மையினால் கடல்களை உண்டாக்கி உயிர்கள் வந்து தங்கி பரிணாமம் அடைய பண்ணினான். மிருகம் வரையிலான உயிர்களே இங்கு வளர்ந்தவை. மனித உயிர்கள் வேறு கிரகங்களிலிருந்து வந்தவை. ஆகவே வலதுபுறம் சூரிய செவ்வாய் வியாழ அம்சம் என்றும் இடப்புறம் சந்திர சனி வெள்ளி என்கிற சுக்கிர அம்சம் என்றும் சொல்லப்பட்டது. இரண்டு அம்சங்களும் கலந்த ஆத்மாக்களே உடல் பெற்று இங்கு வாழ்கிறார்கள். நம் உடலில் இரு சக்கரங்களுமே உள்ளது. எதை அதிகமாக இயக்குகிறோமோ அதன் கசிவை அருளாக பெறுகிறோம். புத்தி கல்வி செல்வம் பெற்று சமுதாயத்துக்கும் நன்மை செய்தாலும் விஞ்ஞானிகள் தேசபக்தர்கள் என்று யாவருமே கூட
சந்திரனில் தங்கி வெகுகாலம் இளைப்பாறி மறுபடியும் இங்கு வரவேண்டியதுதான். சூரிய சக்கரம் உச்சிக்கு 2 இன்ச் மேலே நின்று இயங்க சந்திர சக்கரம் முதுகெலும்பு வழி இறங்கி இறுதிக்குச் சென்று சுழல்கிறது. அந்த மூலாதாரம் பற்றி இயங்கி இந்த உலகியலில் நன்கு வாழ உதவும் அதை குண்டலி என்கிறோம். இறுதி பிறவியில் அதன் மேல் சிரத்தை என்கிற கவனம் நமக்கு விட்டுப்போக அது இருப்பு விட்டு மெல்ல எழும்பி முதுகெலும்பு வழிவந்து சூரிய சக்கரத்தில் கலக்கிறது. இவ்வாறு கூடும் இடம் புருவ மத்தியாகும். அப்படி அங்கு ஒரு முறை நிகழ்ந்துவிட்டால் நம் உயிர் துகளின் சுழற்சி நமக்கே தெரியும். அதை அவரவரே உணரலாம். அப்படியே நாம் ஸ்மரணையிற்று இருந்துவிட முடியாது. அதனால் ஏறியும் இறங்கியும் வாழ்வை கடத்துகிறோம். இவ்வாறு சந்திரனில் இருந்து குளிர்ந்த அணுக்களில் தோன்றியதே தமிழ் ஆகும். அதனால் தாய்மொழி உலகுக்கு தமிழ்தான். தந்தை மொழியான சமஸ்கிருதம் சூரியனின் நட்போடு வேறு உயர் கிரக சூரிய மண்டலங்களிலிருந்து வந்ததாகும். அதேபோல் உயர் சக்தி மண்டலங்களிலிருந்து வந்தனவே மலைகள், கடல்கள் சந்திரனால் உருவானவை. சொல்லப்பட்டவை யாவும் எனது சொந்தக் கருத்தாகும். எந்த நூலாராய்ச்சியும் செய்யாது உள்மனதில் கிளம்பியவையாகும். ஏற்பவர் ஏற்கலாம். முற்றும்.